ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மார்னிங்கே வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் ஷேர் பண்ண முடியல. நம்மளோட குமரன் தங்கராஜன் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே குமரன். குமரனை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கே எல்லா விஷயமுமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். அவர் மீடியாவுக்கு என்ட்ரு ஆனதுலேருந்து, அவரோட மேரேஜ் லைஃப்லேருந்து, அவரோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஜேர்னி, இப்போ கரண்ட்டாக அவர் மூவிஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரனை பற்றி. ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நேச்சர் லவ்வர், நான்வெஜ் தொட்டு கூட பார்க்க மாட்டார். எந்த ஒரு சின்ன ஜீவன் மேலேயும் அந்த அளவுக்கு ஒரு லவ் காட்டக்கூடிய ஒரு பர்சனும் கூட. அனிமல் லவ்வர், ரொம்பவே கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள ஒரு பர்சன். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு கான்செப்ட் ஆக்கி யோசித்து ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு பர்சன். நிறைய அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் பார்த்தோன்னா தெரியும். அவரே 3 பர்சனாலிட்டியாக மாறி நடிக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்த அளவுக்கு திறமைசாலியா அப்படின்னு யோசிக்க, பிரமிக்க வைக்க ஒரு திறமையான ஒரு பர்சன். நல்லா நடிப்பார், நல்லா நடனம் ஆடுவார். நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான நடிகர். ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரீசெண்டான டேஸில். பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, ஐயோ எந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்ம குமரனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சீக்கிரமாகவே நம்ம மூவியில் பார்ப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆறுதலாக தான் இருந்துகிட்ருக்கு. நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரனுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் ஃபேமிலி மீன்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி, ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே விஷஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதை நம்ம குமரனுமே ரீபோஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருந்தார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. பிக் ஸ்க்ரீனில் அவரோட ஜேர்னி ரொம்ப மென்மேலும் வளர்ந்து நல்ல ஒரு லெவலை ரீச் பண்ணணும். நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி நம்ம விஜய் டிவிலேருந்து போய் நல்ல ஒரு லெவலை ரீச் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த மாதிரி. அதே போல் நம்ம கபீர் சார், தென்றல் என்னை தொடும் சீரியல் டைரக்டர், அவருக்கும் இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். சீக்கிரமாகவே தென்றல் இணையத்துடன் சீசன் 2 எதிர்பார்த்துட்ருக்கோம். சேம் காஸ்டிங் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்துன்னு இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.